ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூக்களை தாங்க பார்க்க போகிறோம். நான் ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு பூ காமிச்சிட்டே இருப்பேன். நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட இந்த மலர்ந்தோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன்னு கிட்டத்தட்ட 3 பார்ட் போயிடுச்சு. இப்போ தான் 4வது. இந்த 4வது வீடியோவில் தான் உங்களுக்கு என்னால் காமிக்க முடிஞ்சுது. இது ஏர்லி செப்டம்பரில் தாங்க பூக்கும். இது பேர் ஆட்டம் ஜாய்னு சொல்லுவாங்க. பேருக்கு தகுந்த மாதிரி ஃபாலோட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இது மலர ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ பீஸ் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த செடி நிறைய, இந்த பூக்கள் நிறைய பீஸ் சுற்றுவாங்க பாலினேட் பண்ணுறதுக்கு. ரொம்ப அழகான பூக்கள், குட்டியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அழகான கலர் இல்லை? இங்கே கொஞ்சம் சாமந்தி பூ வச்சுருக்கேன். இந்த லைன் ஃபுல்லாகவே தக்காளி செடியோட, பீன்ஸோட, லாங் பீன்ஸோட எல்லாத்தோடையும் இந்த சாமந்தி பூ செடி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, எங்கெல்லாம் ஸ்பேஸ் கிடைக்குதோ அந்த இடத்துல எல்லாம் வச்சுருப்பேன். பாருங்க எவ்வளோ படிச்சிருக்கேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம சாமந்தி பாருங்கள், ஒன்று எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. சூப்பராக இருக்குல்ல? ஆரஞ்சாக இருக்குது பாருங்கள். இது அந்த செடியிலேருந்து உடஞ்சனால பறித்து கொண்டு வந்து இங்கே வச்சேன். இதுவும் வந்துடுச்சு. சூப்பரில்? இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்ப அழகான பூ, குட்டி குட்டியாக தான் இருக்கும், இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். கொத்து கொத்தாக அழகாக பூத்துருக்கும். இந்த செடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி வச்சது. இப்போ எல்லாம் ப்ரூன் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப அடர்த்தியாக இருந்தனால சரியாக வளராமல் இருந்தது. இதில் மொத்தம் 3 கலர் இருக்கும். ஒன்று பிங்க்கு, பர்பிள், இன்னொன்று எல்லோ. இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன். இது 2 வச்சுருக்கேன், 2 தொட்டியில். இது ஒன்று எல்லோடது இங்கே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூ. இல்லைங்க, ஆட்டோமேட்டிக்காக இங்கே தானாக இந்த பூ வளர்ந்துருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ ஒரே செடியில் இத்தனை பூ இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? இந்த ஜெருசலம் ஆர்டிச்சோக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? இந்த பூக்களுக்கு பேர் ஆஸ்டர்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல? இந்த கலரும் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு காமிக்கும் போது இந்த செம்பருத்தியில் ரொம்ப கம்மியாக இருந்தது பார்த்தீங்களா? இந்த தடவை பாருங்கள், செடி முழுக்க எவ்வளோ அழகாக நமக்கு வெள்ளை செம்பருத்திங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல? இந்த பூக்களை பாருங்கள், இது பேர் தான் ஸ்வீட் பீ. இது ரொம்பவே மணமாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுலேயே என்கிட்ட இன்னொரு கலரும் இருக்குது. இந்த கலர் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? ஒரு லைலாக் கலரில். இது அப்படியே இதோட விதைகளும் இந்த நம்மளோட க்ரீன் பீஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதோட காய் இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே தெரியுதா? அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம பச்சை பட்டாணி மாதிரியே தான் இருக்கும். அதோட விதைகளும் இதிலேருந்து நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் இயர் போட்டோம்னா ரொம்ப அழகாக 3 மாதத்துக்கு அழகழகான பூ இந்த சம்மரில் நமக்கு கிடைக்கும். சூப்பராக இருக்குல்ல? இந்த பூக்களை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. இவங்கெல்லாம் சன்ஃப்ளவர் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இந்த செடியோட வேரில் நமக்கு ஒரு கிழங்கு கிடைக்கும். அது பேர் சன்சோக்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஜெருசலம் ஆர்டிச்சோக்ஸ்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப நல்லதுன்றாங்க. இது நிறைய வரும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பூக்கள் பாருங்கள் அப்படியே சன்ஃப்ளவர் மாதிரியே தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ்.
நம்ம வீட்டில் 3 விதமான கிறிஸ்சாந்திமம் இருக்குது. அதில் இது ஒன்று ரொம்ப அழகாக இருக்குல்ல. நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, நம்மக்கிட்ட 2 விதமான சாமந்தி இல்லை கிறிஸ்சாந்திமம். நம்ம ஊரில் சாமந்தி தானே சொல்லுவோம். இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எல்லோ, அடுத்தது நம்மக்கிட்ட ஒயிட் இருக்குது. இன்றைக்கி மழை பெஞ்சதுனால அப்படியே பனி போர்த்தின மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆகஸ்ட் டு நவம்பர் வரைக்கும் இந்த பூக்கள் ரொம்பவே அழகாக பூத்திருக்கும். இது பார்த்திங்களா, இது வந்து ஆப்ரிக்கன் டெய்சிஸ், இது வந்து நம்மளோட வெள்ளை சாமந்தி. நான் ஒன்று உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருக்கேன், நிறைய பார்த்துட்டீங்க. இது இன்னொரு வெரைட்டி. நம்மக்கிட்ட 3 விதமாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் இது ஒரு வெரைட்டி. அழகாக இருக்குல்ல. இப்போ இங்கே பனிக்காலம் ஆயிட்டனால நம்ம சில செடிகளை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். இந்த செடியெல்லாம் வெளியே வச்சுருந்தா உதிர்ந்து போய் ரொம்ப பாவமாக இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் இனிமேல் உள்ளே வச்சிடணும். அதே மாதிரி நம்மளோட கேரளினா பெப்பரையும் உள்ளே கொண்டு வந்தாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, அழகாக இருக்குல்ல. இது ரொம்பவே காரமான ஒரு மிளகா, ரொம்ப ரொம்ப காரமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பூக்களோட சீசன் முடிய போகுது. இனிமே நெக்ஸ்ட் இயர் தான். நெக்ஸ்ட் இயர் நான் என்னென்னலாம் பூக்கள் போடுறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். பாய். திருப்பி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.